நிக்கில், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டலாம் பேசுவே நீ? நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நான் ரித்திகாவை பற்றி தான் பேச வந்தேன். ஏன் ரித்திகாக்கு என்ன? ரோஹித் இன்னைக்கு காலைல ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அதை பற்றி உனக்கு எதனா தெரியுமா? உனக்கு யார் சொன்னா? ரித்திகா தான் சொன்னான். இது எல்லாமே உன்னால தான். நீ ஒழுங்கா ரித்திகா கிட்ட பேசியிருந்தா இது இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்காது. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் நேற்று நைட்டு பண்ண மாதிரி திருப்பி பிரச்சனை பண்ணிட்டேன். அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நான் நிக்கில் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் போய் ரோஹித் அடிச்சான். அடுத்த நாள் காலையில இருந்து நிக்கில காணும். அதானே? ஆமாம் சார். நீங்க போகலாம். ஓகே சார். நீங்கள் தான் லாஸ்ட்டா? ஆமாம் சார். உங்கள் பேர்? ரித்திக் சார். உங்கள் செட்டில் நிக்கில் மட்டும்தான் கோகைன் யூஸ் பண்ணுறாரா இல்லை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்களா? நிக்கிலை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். நிக்கில் மிஸ்ஸிங் கேஸில் உங்களுக்கு ரோஹித் மேலே எதனா டவுட் இருக்கா? சந்தேகம்லாம் இல்லை சார். நிச்சயமாக ரோஹித் தான் கொலை பண்ணியிருப்பான். குழப்பமாக இருக்கே சார். இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் நிக்கிலுக்கு ரோஹித்க்கு நடந்த சண்டையை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க. நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க? 27th நைட்டு நிக்கிலும் ரோஹித்தும் குடிச்சிட்டு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் தான் சமாதானப்படுத்தி நிக்கிலை கூட்டிகிட்டு போனோம். மறுநாள் காலையில் நித்யா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னென்னு போய் பார்க்கும்போது தான் நிக்கிலும் ரோஹித்தும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட் நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு வெளியில் தான் படுத்தோம். அப்போ தான் ரோஹித் நிக்கிலை கொலை பண்ணி தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். நேற்று நைட் என்ன டைமுக்கு இது நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? டைம் வந்து ஒரு 1:30 கிட்ட இருக்கும். யாரையுமே நீங்கள் எழுப்பலையா? அந்த டைமில் எல்லாருமே போதையில் இருந்தாங்க சார். அதான் யாரையுமே எழுப்ப முடியல. இன்றைக்கி காலையில் இந்த ரெசார்ட்டில் யார்கிட்டையாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாச்சும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிங்களா? இந்த வீட்டில் யாரை நம்புறதுனே தெரில சார். அதான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நீ தியேட்டை கூட ஷேர் பண்ணல? அவளே ஒரு ஓட்ட வாய் சார். சொன்னால் கன்ஃபார்மாக வளரிடுவா. அதான் நான் அவகிட்ட கூட சொல்லலை. நிக்கில் பாடியை ரோஹித் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து தான் சொன்னீங்கல்ல. நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணி போகல? அட்லீஸ்ட் பாடி எங்கே இருக்குன்னு அது பார்த்துருக்கலாம்ல சார். அவனே ஆல்ரெடி ஒருத்தனை கொண்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதில் நான் ஃபாலோ பண்ணி அவன் என்னையும் பார்த்துட்டானா அப்புறம் என்னையும் சேர்த்து பறிச்சிடுவான் தான் சார். நான் விட்டுட்டேன். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரோஹித் தான் நிக்கில் கொலை பண்ணியிருக்கானே வச்சுக்கலாம். ஆனால் ரோஹித் தானே எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நிக்கில் காணாமல் போன உடனே இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ரோஹித்தே பண்ணால் அவன் மேலே டவுட் வராதுன்னு நினச்சி கூட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்கலான்னு சொல்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து நீங்கள் ஏன் கால் பண்ணல? அது இந்த விஷயத்துக்கு உங்கள்கிட்ட பதில் வராது போலையே. ஏ கான்ஸ்டபிள் சார். எல்லாரையும் கூப்பிடு. சரிங்க சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வரல. ஸோ நாளைக்கும் நாங்கள் வருவோம். அது வரைக்கும் யாரும் இந்த இடத்த வெளில போகக்கூடாது.
புரியுதா? யோ கான்ஸ்டபிள், சார். ரெசார்ட் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி வச்சுட்டு. சரிங்க சார். வணக்கம் சார். ம், வாயா உட்காரு. சரகடிக்கிறியா? ம். அடிய சும்மா சீன் போட்டு. இந்த கேஸ் என்ன எப்படி மக்கர் பண்ணுது? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்கிறான் பார்த்தியா? ஆமாம் சார். எனக்கு என்னமோ ரோஹித் தான் அந்த கொலை பண்ணியிருப்பான்னு தோணுது. எதை வச்சு சொல்கிற? ஒரு வாட்டி அவங்க சொன்னதை வச்சு யோசிச்சு பார்க்கலாமா? காலேஜை முடிச்சுட்டு பசங்கள்லாம் வெக்கேஷனுக்காக இங்கே வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ரித்திகா நிக்கிலுக்கு ஒரு ரிங் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. 3 நாளைக்கு அப்புறம் நிக்கிலும் ரித்திகாவும் பேசிகிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து ஸ்ரேயாவும் ரோஹித்தும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரேயா ரோஹித்துக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. ஆனால் ரோஹித் ரித்திகாவை லவ் பண்ணுறதுனால அந்த ப்ரப்போஸில் ஒத்துக்கல. நிக்கில் ரோஹித் குடிச்சிட்டு ஆர்குமெண்ட் பண்ண அந்த நைட்டு நிக்கிலுக்கும் ரித்திகாவுக்கும் பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் இதுதான் சான்ஸ்னு ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ரித்திகா அந்த விஷயத்தை ஸ்ரேயா கிட்ட சொல்லியிருக்கான். தான் லவ் பண்ணுற பையன் இன்னொருத்தைய லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் எங்கே பற்ற வச்சா நல்லா எரியும்னு தெரிஞ்ச ஸ்ரேயா நிக்கில் கிட்ட சொல்கிறான். அன்னைக்கே நிக்கிலுக்கும் ரோஹித்துக்கும் சண்டை வருது. சண்டை நடக்கிற டைமில் ரித்திகா நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறான். அப்புறம் எல்லாரும் வந்து நிக்கிலையும் ரோஹித்தையும் பிரித்து விட்றாங்க. இதுக்கு நடுவில் நிக்கில் கூட கேம்லிங் ஆடி மொத்த பணத்தையும் தொலைச்சிட்டான் ரோஹித். சண்டை நடந்த அந்த ராத்திரி எல்லாரும் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ரோஹித் நிக்கில கொலை பண்ணியிருக்கான். அவன் பாடியை ரெசார்ட்லேருந்து தூக்கிட்டு போகிறத ரித்திக் பார்த்துருக்கான். போலீஸ்க்கு அவன் மேலே டவுட் வந்துடக்கூடாதுன்னு தான் சார் அவனே கால் பண்ணி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது எப்படி அவன் மேலே டவுட் வரக்கூடாதுன்னு அவனே கேஸ் தூக்கிட்டு வந்தோம் கையில் கொடுப்பானே? அதான் ஆரம்பிச்சு விட்டுட்டு கேஸை சீரியல் கில்லர் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டானே சார். சீரியல் கில்லர் ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்கக்கூடாது? இப்போ என் தியரியை கேளு. ரோஹித் சீரியல் கில்லரை 2 வாட்டி பார்த்துருக்கான். ஒன்று அவன் ஜாக்கிங் போகும்போது, இன்னொன்று ஸ்ட்ரேயா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது. அதே இடத்துல நிக்கிலும் ரித்திகாவும் இருந்திருக்காங்க. நிக்கிலுக்கும் ரோஹித்துக்கும் சண்டை வந்த அந்த நைட் எல்லாருமே குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. ஏன் சீரியல் கில்லர் அந்த டைமை யூஸ் பண்ணி நிக்கில கொலை பண்ணியிருக்கக்கூடாது? ரித்திக் ஏன் சீரியல் கில்லரை ரோஹித்னு நினச்சிருக்கக்கூடாது? நம்ம அங்கே பார்த்தப்ப ரெசார்ட்டில் எந்த வித ரத்தக்கரையுமே பார்க்கலையே சார். மேபி ரத்தம் வராமல் கொலை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதே ஏரியாவில் வேற எங்கேயாச்சும் வச்சு கொலை பண்ணியிருக்கலாம். நிக்கில காசுக்காக தூக்கியிருக்கலாம்ல சார். ம், காசுக்காக தூக்கியிருந்தா நேரம் ஃபோன் கால் நான் வந்திருக்கணும். அதான் ஒன்றும் வரலையே. நீ சொல்கிறபடி பார்த்தா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரித்திக் ரோஹித்துக்கு மட்டும்தான் நமக்கான சொல்யூஷன் இருக்குது. ஒன்று, நிக்கில் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ்னால ரித்திக் சொல்கிற மாதிரி ரோஹித் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். இல்லைனா 4 கொலையும் பண்ண சீரியல் கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணியிருக்கணும். நீ ஒன்று பண்ணு, கபோர்டில் சீரியல் கில்லர் கேஸ் ஃபைல் இருக்கு, அதை மட்டும் எனக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்க சார். சார் என்னங்க சார்? அப்போது மறுநாள் காலையில் யாரை சார் அரெஸ்ட் பண்ணீங்க? ரோஹித்தையும் ரித்திக்கையும் மறுபடியும் விசாரிக்கணும். கூப்பிட்றீங்களா? போலீஸ் வந்திருக்காங்க, வரீங்களா? என்னையா 2 பேர் தான் வரீங்க? ரோஹித் எங்க? இன்னைக்கு காலிலேருந்து ரோஹித்தையும் காணோம் சார்.
மேலே நேற்று எல்லாரும் ரோஹித்தை பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்தோம் சார். ஒன்றா தான் டின்னர் சாப்பிட்டோம். நேற்று நைட் யாராச்சும் குடிச்சிங்களா? நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து மனசே சரியில்லை சார். அதான் யாருமே குடிக்கல. டின்னருக்கு அப்புறம் யாராச்சும் அவனை மீட் பண்ணீங்களா? நேற்று நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். தூக்கம் வரலன்னு வெராண்டா கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவன் லானில் பாட்டு கேட்டுட்டு இருந்தான். அவன் கூட யார் ரூம் ஷேர் பண்ணிக்கிறது? இல்லை சார், அவனுக்கு தனி ரூம் தான் சார். நேற்று எத்தனை மணிக்கு எல்லாரும் தூங்க போனீங்க? ஒரு 11:30 இருக்கும் சார். இன்னைக்கு காலைல யார் முதல்ல எழுந்தது? நான் தான் சார். ஒரு காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு தான் போனேன். ஆனால் அவன் ரூமில் இல்லை சார். ரோஹித்தோட பிக்சர் உங்ககிட்ட இருக்கா? ஆ இருக்குது சார். கான்ஸ்டபிள், ரோஹித்தோட ஃபோட்டோ வாங்கிக்க. ஓகே சார். சார், சொல்லுங்க. இந்த ரெசார்ட்டில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்கு. ஒருத்தராக காணாமல் போயிட்டே இருக்காங்க. நாங்கள்லாம் வீட்டுக்கு போகலாமா? இந்த கேஸ் முடிய வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாது. புரியுதா? ம். ஃபோட்டோ வாங்கிட்டு வாயா. சரிங்க சார். அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு போன்விட்டா. அண்ணா ஒரு போன்விட்டா. தம்பி 2 டீ. ஓகே சார். அண்ணா போன்விட்டா. தேங்க்ஸ்ப்பா. ரோஹித் தான் நிக்கில கடத்திருப்பான்னு சொன்னேன். இப்போ ரோஹித்தே காணும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கியா? எனக்கும் அதான் சார், ஒன்றுமே புரியல. சார் டீ சார். அந்த பையன் ஃபோட்டோவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ண சொல்லு. ஓகே சார். ஆனால் அவன் தப்பிச்சு போயிருப்பான்னு எனக்கு தோணல சார். ஏன் அப்படி சொல்கிற? அவனே கேஸ் கொடுத்துட்டு அவனே எப்படி சார் தப்பிச்சு போவான்? அப்படி போனால் அவன் மேலே கேஸ் திரும்பாதுன்னு என்ன நிச்சயம்? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எதுக்கும் சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு. ம். நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல் கில்லர் ஏன் ரோஹித்தை கடத்திருக்க கூடாது? நிக்கில கடத்தினதே அந்த சீரியல் கில்லர் கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த சீரியல் கில்லர் கேஸ் ஃபைல் எடு. சரிங்க சார். இந்த கில்லர் 28 நாள் கேப் விட்டு தான் ஒருத்தவங்களை கடத்துறான். கடத்தின 15லேருந்து 16 மணி நேரத்துக்குள்ள விக்டமோட டெட் பாடி நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கொலை பண்ண 3 பேரையும் இதே பேட்டர்னில் தான் கடத்திருக்கான். இவனுக்கு கொலை பண்ணுறதுல எந்த ஒரு பேட்டர்னும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கொலைக்கும் இவனோட எம்ஓ சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இதில் இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தேன்னா, விக்டம் 28 நாளில் கடத்தப்பட்டு 15லேருந்து 16 நேரத்துக்குள்ள விக்டமோட டெட் பாடி நம்ம கைக்கு கிடைக்கிறது மட்டும்தான். இப்போது இவன் தான் நிக்கில கடத்திருப்பானே வச்சுக்கலாம். நிக்கில் காணாமல் போய் இன்னையோட 3 நாள் ஆகுது. இன்னும் நிக்கிலோட பாடி நம்ம கை கிடைக்கல. இப்போ ரோஹித்தையும் காணும். நிக்கிலோட மிஸ்ஸிங்கும் ரோஹித்தோட மிஸ்ஸிங்கும் கில்லரோட எம்மோவில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. யார் சார் அவனை கடத்திருப்பா? எனக்கு என்னமோ இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் ரீசன்னு தோணுது. நிக்கில ரோஹித் கொண்டு இருந்து ரோஹித்தை வேற யாராவது கொண்டு இருந்தா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரோஹித் நிக்கிலோட பாடி எடுத்துகிட்டு போனதை ரித்திக் பார்த்ததா சொன்னானே. அந்த ரெசார்ட் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் தான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். சார் அதுக்கு சர்ச் வாரண்ட் வேணுமே சார், என்ன பண்ணலாம்? அதுக்கெலாம் லேட் ஆகும்யா. அந்த பசங்களுக்கு தெரியாமல் நம்மளே எதனா பண்ணாதான் உண்டு.
சீக்கிரம் வாடி, போலீஸ் வரதுக்குள்ள சாப்பிட்டு வந்தாலும். இருடி வரேன். கேஷ் இருக்குல்ல? இல்லை கார்டு தான் இருக்கு. எல்லாம் ரெடியா? போகலாம். போலாமா? எங்கேயா போகிறீங்க எல்லாரும்? சாப்பிட போகிறோம் சார். உங்களை தான் எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாப்பிட தானே போகிறீங்க? யோ கான்ஸ்டபிள் சார். அவங்க கூட போயிட்டு வா. சரிங்க சார். அவர் எதுக்கு சார்? உங்கள் நல்லது தான் ஏன் சொல்கிறேன். அவர் அவங்க கூட வரட்டும். சார் அப்போது நீங்கள்? எனக்கு ஸ்டேஷனில் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீங்கள் வரத்துக்குள்ளே நானும் வந்துடுவேன். பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வா. சரிங்க சார். வாங்க போகலாம். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார்.